வேத வாசிப்பு. இன்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை மற்றும் 16 முதல் 21 வரை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை மற்றும் 16 முதல் 21 வரை. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இருட்டறுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதிகளை யாரையும் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களை தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 16ஆம் வசனம். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பி படிக்கு அவர்கள் கலக்கம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீண்ட சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்து தேவன் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலிருந்து கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்ந்து உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்திலிருந்து அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாமல் அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்களை பழுமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். தேவரே, வாசிக்க கேட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கொண்டு தொடர்ந்து நீர் எங்களிடத்துல பேசும் பொழுது தேவரீர் எங்களுடைய செவிகளை திறந்து இருதயத்தின் செவிகளையும் திறந்து தேவரீர் உம்முடைய வார்த்தையை கேட்க கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நீ பேசும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். இப்படிப்பட்ட காலத்துக்காக அழைக்கப்பட்டீர்கள் என்ற தலைப்பிலே நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து 2 மாதமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நெகேமியாவினுடைய தலைமையிலே இடிக்கப்பட்டிருந்த அந்த மதில்கள் மீண்டுமாக கட்டப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் அந்த மக்களினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும்படியாக அவர்களை வழிநடத்துகிறார். The broken walls had been rebuilt. Now the Lord is making the people or helping the people to spiritually rebuild themselves. போன ஞாயிற்றுக்கிழமை நெகேமியா 8வது அதிகாரத்தில் பார்த்தோம். ஆண்டவர் அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை அவர் வார்த்தையை கொண்டும் ஆராதனையை கொண்டும் சாட்சியத்தை கொண்டும் அவர் கட்டினார். In Nehemiah chapter 8 we saw last Sunday God rebuilt their spiritual life with a word, with worship and witness.
இன்றைக்கும் ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிற ஒரு காரியத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். எஸ்ரா 8வது அதிகாரத்தை போன வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த மக்கள் யாவரும் ஒன்று கூடி வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை எஸ்ரா எடுத்து வாசிக்கின்றார். அந்த வார்த்தையை வாசிக்க அநேக நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்ட அவர்கள் அங்கே என்ன செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் அழ ஆரம்பிக்கின்றார்கள். These people, after a long time, when they hear the word of God, they started to mourn and weep. அப்பொழுது எஸ்ரா, நெகேமியா, அங்கிருந்த லேவியர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். This day is holy to the Lord your God. Do not mourn or weep. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், in Ecclesiastes chapter 3. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அங்கே சொல்லுகிறார்கள், நீங்க அழக்கூடாது, இது ஆண்டவருக்கான நாள், இதை நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆனால் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற பகுதியாகிய 9வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த பண்டிகைகள் யாவும் முடிந்து அதே மாதத்துல 24ஆம் தேதி அவர்கள் கூடுகிறார்கள். எதற்கு கூடுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அன்றைய நாளோ அழுகை கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. In chapter 8 we saw that Nehemiah says, no, this is a day to rejoice in the presence of the Lord. But in chapter 9 there's a time for people to come and to weep and mourn. எதற்காக அழ வேண்டும், எதற்காக அவர்கள் துக்கிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மனிதர்கள் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம். The reason where they have to weep and mourn is because of their own sin. 8வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்ட உடனே அவர்கள் இருதயமானது குத்தப்பட்டவர்களாக அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் தங்களுடைய நிலையை கண்டு அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்கின்றார்கள், மனம் திரும்புகிறவர்களாக இருக்கின்றார்கள். நெகேமியா 9வது அதிகாரத்தில் இருக்கிற ஜெபம் தான் வேதத்தில் இருக்கிற ஒரு பெரிய நீண்ட ஒரு ஜெபம். The prayer in Nehemiah chapter 9 is the longest prayer in the Bible. 5வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் வருகின்ற ஒரு ஜெபம். ஆனா இந்த ஜெபத்தினுடைய முக்கியமான காரியங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று மனிதனுடைய பாவ காரியம், இன்னொன்று ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம். இந்த காரியத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் மனிதனுடைய பாவ செயல். 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆரம்பத்திலேயே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், 2வது வசனத்துல, இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். They get rid of all those foreigners. இன்றைக்கு பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆண்டவரை விசுவாசியாதவர்கள் யாவரையும் விட்டு, காரணம் என்னவென்றால் ஆண்டவரை விசுவாசியாத அவிசுவாசிகள் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு வெளியே இழுத்து சென்றார்கள். இந்த நாளிலே அவர்களை யாவரையும் விட்டுவிட்டு இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி தங்களுடைய பாவங்களை அவர்கள் அங்கே அறிக்கையிடுகிறார்கள். தாங்கள் செய்த பாவம் மாத்திரமல்ல, தங்களுடைய பாவத்திற்கு முன்பதாக இருந்த தன்னுடைய மூதாதையர்கள், the sin of their forefathers, they confess it before the Lord. அவர்கள் ஆண்டவரிடத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது முதலாவதாக இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்கிறார்கள். Before they confess their sin to the Lord, they see who this Lord to whom they are confessing their sin. இவர் யார்? Who is this Lord? He is the creator. 6வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். He is the creator God, and God, you are the one who sustains everything. உம்மிடத்துல நீதான் எல்லாவற்றையும் படைத்தீர், எங்களையும் உண்டாக்கினீர் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக பாவம் செய்தோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது
தங்களுடைய மூதாதையர் forefathers அப்படின்னு எங்கிருந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஆதாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கல, அவர்கள் ஆபிரகாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கின்றார்கள். ஏனால் இந்த இஸ்ரவேல் வம்சத்தினுடைய ஆரம்பம் அங்கே ஆபிரகாம் இடத்திலிருந்து வருகின்றது. ஆபிரகாம் ஆண்டவரே, நீ நிறைய காரியங்களை செய்தீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நிறைய காரியங்களை செய்தீர். ஆனாலும் உம்முடைய பிள்ளைகள் செய்த காரியம் என்ன என்றால், பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அடிமைத்தனத்துல போனார்கள். அந்த எகிப்து தேசத்தின் பாவத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி நீர் கொண்டு வந்தீர். அந்த வனாந்த பாதையில கூட ஆண்டவரே அவர்கள் உமக்கு விரோதமாக நின்றார்கள். Lord, you saved them from the slavery in Egypt, and Lord, you brought them out. But in that journey, these people are still they are rebellious against you. அப்படி இருந்தா ஆண்டவன் என்ன பண்ணி அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போனீர். அங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அங்க உம்மை ஆராதிக்காமல் விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். Lord, throughout the journey they are rebellious, they are stiff-necked people. Now once when they entered the promised land, again they forgot you, they started to worship idols. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது உமக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் செய்த பாவத்தின் காரியத்தை 34வது வசனம் 9வது அதிகாரம் 34வது வசனத்திலே எழுதுகிறார்கள். In chapter 9 verse 34, எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள் forefathers, you had warned them, but they still, the princes, the kings, the priests, and all of them, they went against you. துணிகரமாக செய்தார்கள், தெரியாம செய்யல. அவர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று நன்கு தெரியும், தெரிந்து துணிந்து செய்தார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்ல, இன்று நாமும் சரி, நமக்கு நன்றாக தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று நன்றாக தெரியும். தெரிந்தும் துணிந்து ஆண்டவருக்கு விரோதமாக நாம் நிறைய பாவங்களை செய்கின்றோம். We know that this thing does not please God. What we are doing does not please God. It is totally against God. But our rebelliousness, we stand against God boldly. ஆண்டவருக்கு விரோதமாக தைரியமாக நின்று என்ன பண்றோம்? பாவம் செய்கின்றோம். இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்தின் விளைவு, the consequence of their sin, என்ன நடந்தது என்பதையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். 9வது அதிகாரம் 35 36 வசனங்கள். The consequence of their sin, or the sin of their forefather, or the unrepentant sin of these people, they say it in chapter 9 verse 35 and 36. 35 36, இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டிலே அகப்பட்டிருக்கிறோம். What happened now? Lord, the consequence of the sin is that we are slaves in our own land. The land that you had promised and gave us, a land of freedom, but what happens is now we are slaves. எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்து நாங்கள் விடுதலையாக இருக்க வேண்டும் என்று கொடுத்த அதே தேசத்துல இன்றைக்கு நாங்க அடிமைகளாக இருக்கோம். பயங்கரமான ஒரு காரியம். இந்த மக்கள் அதை எண்ணி பார்க்கிறார்கள். சொல்றாங்க, இது எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவம், அவங்க மேல இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு காரியம் இல்ல, மற்றவர்கள் மேல பழிய போட்டுட்டு இல்ல, தங்களையும் அவர்கள் அங்கே ஒன்று சேர்க்கின்றார்கள். அதனால அதனுடைய விளைவுகள் பாருங்க. இன்றைக்கு ஒரு இடத்துல யாரோ ஒருவர் செய்கின்ற ஒரு பாவம் உலகம் முழுவதுமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா நம்ம செய்யற காரியம் என்ன என்றால்,
இது அவர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த பாவம் என்று சொல்லி அவர்களை குற்றப்படுத்தி அவர்களுக்கு விரோதமாக செய்கின்றோமே தவிர்த்து நாம் செய்த பாவத்தை நாம் உணராமல் இருக்கின்றோம். We have more comfort in blaming others and pushing the blame on others and saying it is because of their sin that we suffer. No, we also have to open our eyes and see how we have sinned against God. ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்த பாவம். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக அவர் தன்னுடைய ரத்தமே சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொடுத்தார். பாவத்தின் அடிமைகளாக இருந்த நம்மை விடுதலையாக்கினார். எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில அடிமைகளாக இருந்தார்கள். விடுதலையாக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போனார்கள். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியத்தினால அந்த சுதந்திரத்துல வாழ வேண்டிய அவர்கள் அடிமைகளாக வாழ்கிறார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தினால விடுவிக்கப்பட்டோம். விடுவிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றோம்? இன்னும் பாவத்திலே இருப்போமே ஆனால் அடிமைகளாக தான் இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா மனிதர்களுக்கு இந்த அடிமைத்தனத்திலே இருக்கிறது ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு காரியமா போயிடுச்சு. To stay in sin and in slavery, more people are used to it. And when people go there and say, you are in slavery, come out for the freedom. They said, why I should come out? ஏன் நான் வெளியே வரணும்? இங்கதான் நான் சுகபோகத்தோட இருக்கிறேன்னு. ஆனா அது ஒரு பொய்யான ஒரு சுகபோகம் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆண்டவர் ஆவியானவர்னால நம்மோடு பேசி இடைப்பட்டு ஒவ்வொரு முறையும் நம்மோடு இடைப்படும் பொழுது நம்முடைய பாவ காரியத்தை அவர் உணர்த்தும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை கடினமாக்கி கொண்டோமே ஆனால் தொடர்ந்து அடிமைத்தனத்தில் இருக்கின்றோம். If you are going to harden your heart at the conviction of the Holy Spirit, we are going to stay in slavery to sin and Satan. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, உனக்கு விடுதலையை நான் சம்பாதித்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய ரத்தமே சிந்தி நான் விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கின்றேன். வா, இந்த விடுதலை, இந்த சுதந்திரத்தை நீ சுதந்திரித்துக் கொள். Inherit this freedom that I earned for you by shedding of my blood. Take it, I am giving it to you. But people are saying, no Lord, I am fine. பரவாயில்ல ஆண்டவரே, நான் நல்லபடியா இருக்கிறேன். ஆனா அந்த பாவத்தினுடைய விளைவை மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களோ அந்த பாவத்தினுடைய விளைவை அவர்கள் அறிந்தார்கள். இதோ ஆண்டவரே, சுதந்திரமாக இருக்க வேண்டிய தேசத்துல நாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோம். இது மனிதர்களுடைய நிலைமை. பாவம் நிறைந்த மனிதன். பாவம் நிறைந்த மனிதன் வெறும் பாவத்தை மாத்திரம் அறிக்கை செய்தால் போதாது. It is not just confessing sin is enough. அது வெறும் ஒரு வார்த்தை. எல்லாம் ஒரு வார்த்தையில வாயை திறந்து நிறைய காரியம் சொல்றோம். அதுல ஒண்ணு பாவத்தை அறிக்கை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, அது செயலிலே வர வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். Confessing of sin is just through our words, but it should come in action through repentance. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் செய்த காரியம் இனி நான் செய்ய போறதில்ல. ஆண்டவரே, உம்மிடத்தில் திரும்ப போகிறேன். It is a change of mind, change of direction. Lord, I am going to come to you. பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் செய்கின்ற காரியம் என்ன என்றால் அவர் பாவத்தை மன்னிக்கின்றார். When we confess our sins and with a repentant heart, when we come back to God, our God forgives us. ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். இந்த அதிகாரத்துல மிஸ்டர் ராபர்ட் சாலமன் எழுதும் போது ஒரு காரியத்தை அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு முறையும் அந்த மக்கள் பாவம் செய்கிறார்கள், இல்ல அவர்களுடைய முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள், அவர்களோ இந்த காரியத்தை செய்தார்கள். இது 16, 26, 28, 29வது வசனத்தில் பாத்தீங்கன்னா அவர்களோ இப்படி செய்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில கூட
ஆண்டவருடைய கிருபையும் சொல்லுகிறார். அவர்களோ இப்படி செய்தார்கள், ஆனால் நீரோ, but they, O Lord, but you, நீர் என்ன பண்ணுகிறீர்? உம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறீர். நீர் அவர்களை மன்னித்தீர்கள். இந்த மக்கள், இஸ்ரவேலின் மக்கள், இவர்கள் அங்கே ஆண்டவர் இடத்துல அவர்கள் சொல்லுகிற ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 17வது வசனம், verse 17, 2வது பகுதியில, ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மனிதர்களாகிய நாம் பாவம் நிறைந்தவர்கள். ஆண்டவர், how about God? God is a forgiving God, gracious and compassionate, slow to anger, abounding in love. நாங்க பாவிங்க தான் ஆண்டவரே, ஆனாலும் உம்மை நாங்கள் பார்க்கின்றோம், நீர் எப்படிப்பட்டவர் என்று. 27வது வசனம் கடைசியில, verse 27, the second part, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற ரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். You are a great and a compassionate God. 31வது வசனம், verse 31, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன். You are of great mercies and gracious and merciful God. அவர்களை நிர்மூலமாக்காமல். இன்று நாமும் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை இல்ல ஆண்டவருடைய கோபாக்கனை என்றால் நாம் நிர்மூலமாக்கப்பட்டிருப்போம், ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். ஆண்டவருடைய கிருபை இரக்கத்தினால இன்று நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். சுதந்திரத்தை பெற்ற நாம் சுதந்திரத்தை நாம் இழக்கக்கூடாது. 32வது வசனம், verse 32, உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே. Now therefore our God, the great, the mighty and the awesome God who keeps covenant and steadfast love. ஆண்டவரே, நீர் பயங்கரமும் மகத்துவமான கடவுள். போன மாசம் நம்ம 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் அந்த மாதத்தினுடைய வசனமாக பார்த்தோம். அதுல சொல்லப்படுகிற காரியம், ஆண்டவரே நீர் மகத்துவமும் பயங்கரமான தேவன். Lord, you are great and an awesome God, and your steadfast love that never ends. உம்முடைய கிருபையானது முடிவே இல்லை ஆண்டவர். ஆண்டவர் நீதி உள்ளவர், நீர் உண்மையை நடப்பித்து. இந்த மக்கள் தங்களுடைய பாவங்களையும் அறிக்கை செய்கிறார்கள், அதே சமயத்துல தங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் உணர்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக சமயத்துல பாவம் செய்துட்டு அந்த பாவத்தை ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்வதற்கு கிறிஸ்தவர்கள் தயக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் இடத்துல சொல்றதுக்கு இன்னொன்னு என்னன்னா, பிசாசானவன் அவர்களுக்கு ஒரு வெக்கத்தை கொடுத்துறான். Hey, why are you not so don't you have any shyness to share, to confess to God about these sins? நீ செஞ்ச பாவம் பயங்கரமான பாவம், இது ஆண்டவர் இடத்துல சொல்றியா, உனக்கு வெக்கமா இல்ல? So many Christians, what they do is they shut their mouth. They don't want to confess. ஆனால் நாம் பார்க்க வேண்டிய காரியம், நம்முடைய ஆண்டவரால மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே கிடையாது. There is no sin that our God cannot forgive. அவரால எல்லா பாவங்களையும் மன்னிக்க முடியும். ஒரே ஒரு காரியம், பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் இடத்துல மனம் திரும்ப வேண்டும். God can forgive all our sins. All that we have to do is confess and repent. Admit that, yes, Lord, I did things against you. Lord, now I come back to you. நான் உமக்கு விரோதமாக செய்தேன் ஆண்டவர், தெரிந்து செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும், உம்மிடத்துல நான் வருகின்றேன். அப்படியாக ஆண்டவர் இடத்துல இந்த மக்கள் திரும்பும் போது, இந்த அதிகாரத்துல கடைசி நீங்க பாத்தீங்கன்னா, வெறும் வாயில மாத்திரமல்ல, அதை எழுதி அதனை முத்திரை போடுகிறார்கள். They write all those things that they confess and they put a seal on it, saying, Lord, we will keep it. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல,
ஆண்டவருடைய ஆராதனையில கலந்து கொள்வது மாத்திரம் அல்ல, திருச்சபையினுடைய ஊழியங்களிலே பங்கு கொள்வது மாத்திரமல்ல. இவைகள் நமக்கு தேவையானவைகள். இவைகளை வெளிப்படையாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இல்ல என்னுடைய திருப்திக்காக நான் செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது இன்னும் நாம் ஆண்டவரை விட்டு விலகி நிற்கின்றோம். If you are just doing this, coming to church or taking part in the church ministries just for our satisfaction, we are still standing far, far, far away from God. ஆண்டவர் இடத்துல கிட்ட வரணும்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவங்கள் நான் செய்தேன், மனம் திரும்ப வேண்டும். தேவரே, இனி நான் காரியத்தை செய்ய மாட்டேன். ஆண்டவர் இடத்துல நாம் வரும் பொழுது ஆண்டவர் மிகுந்த கிருபையோடு நாம ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார். எப்படி அந்த 2 சகோதரர்கள், இளையவன் ஆண்டவருக்கு விரோதமாக நின்று தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக நின்று போனான். ஆனால் அவன் மீண்டுமாக தகப்பன் இடத்துல வரும் பொழுது தகப்பன் எந்த கண்டிஷனும் சொல்லல. தன்னுடைய கரங்களை விரித்து தன்னுடைய திரும்பி வந்த மகனை அணைத்து கொண்டான். When we go back to God, our God is always there with an open arms to hug us and to receive us back to Him. இப்படியாக நாம் ஆண்டவர் இடத்துல மீண்டுமாக போகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகும். Only when we go back to God in such a way, there will be revival in our life. People want revival everywhere, but not in their life. சபையில ஒரு ரிவைவலே இல்லைங்க. உங்கள மாதிரி ஆளா இருந்தா எப்படி ரிவைவல் வரணும் திருப்பி கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில the revival should start right from our life, and then it should be a spark that goes around and gets fire throughout this church. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க அவர் ஆயத்தமா இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை ஆண்டவர் ஏற்படுத்த ஆயத்தமாக இருக்கின்றார், பிரியமாக இருக்கின்றார், காத்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவரே, அந்த எழுப்புதலை எனக்கு தாரும் என்று சொல்ல நீங்கள் ஆயத்தமா? The Lord is ready. He is waiting to bring this revival in your life. Are you willing to open your heart and say, Lord, here I am. Bring this revival in me. எது நம்மை தடுக்கின்றது? What is that stops us from telling God, here I am? நம்மளுடைய பாவ காரியங்கள், பாவத்தை விட்டு விலக மனம் இல்லாத இருக்கின்ற ஒரு மனம். The unrepentant heart is stopping this. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது, வாருங்கள், நாம் ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு நமக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாகும் பொழுது அது நம்மை சுற்றிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும், திருச்சபையிலும், வேலை செய்கிற இடத்திலும், இன்னும் சொல்ல போனா தேசத்துல கூட, even in this country it is going to become a big revival. நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் 2 நாளாகமம் 7:14, 2 Chronicles chapter 7 verse 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஏன் பாவமானது அதிகரித்துக் கொண்டு போகின்றது? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்துல இன்னும் போகல. ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி, தேவரீர் என்னுடைய பாவத்துக்காக மன்னியும் என்ற அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி போகல. ஆனா நம்ம கேட்கறதெல்லாம் என்னன்னா, ஆண்டவரே நான் ஆசீர்வதி. Lord, I will stay in my sin, but Lord, you have to bless me. I won't come out of my sin, but you have to bless me. I will do things against you. உமக்கு பிரியம் இல்லாத காரியங்களை நான் தொடர்ந்து செய்வேன். ஆனா ஆண்டவரே நீ என்ன பண்ணணும்? என்ன ஆசீர்வதிக்கணும். மனிதர்களுடைய காரியம்.
ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன்னை நான் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, you have to come back to me. நீ என்னை விட்டு தூரம் போய்கொண்டே இருக்கின்ற, உன்னையும் நான் தேடி கொண்டு வந்தேன். I came for you, I came after you. என்னையே உனக்காக நான் கொடுத்தேனே, ஏன் என்னை விட்டு விலகி போகிறார்? உன்னை புதுப்பிக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். வா, come to me. I am waiting to bless you abundantly, more than what you had expected. Come back to me. என்னிடத்துல வா. ஆண்டவர் அழைக்கின்றார். ஜெபம் செய்வோம். தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு விரோதமாக நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் செய்தாலும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே, இரக்கத்தினாலே தொடர்ந்து கர்த்தாவே எங்களை உம்முடைய பிள்ளைகளாகவே வைத்து நீர் காத்துக் கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு முறையும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்து மீண்டுமாக உம்மிடத்துல வந்து எங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது தயவாக தேவரீர் நீர் எங்களை மன்னிக்கின்றீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். 70 முறை, எண்ணற்ற முறைகள் ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா சமயங்களிலும் எங்களை மன்னித்து தேவரீர் எங்களை ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இனி பாவத்தை நோக்கி அல்ல, உம்மிடத்திலே நாங்கள் திரும்ப விரும்புகிறோம். Lord, we want to come to you. Lord, our heart says yes, we want to stay with the Lord, but the flesh is working against it. Lord, help us to put this flesh to death. எங்களுடைய இருதயம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்மிடத்துல வர வேண்டும் என்று. இந்த மாமிசமோ தேவரீர் எங்களுக்கு பிரியமான காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த மாமிசத்தை தேவரீர் மரிக்கும்படியாக கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். நீர் எங்களை எடுத்து வழி நடத்தியருளும். இந்த எழுப்புதலானது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும், திருச்சபையின் வாழ்க்கையிலும் வரட்டும். இது நாங்கள் இருக்கின்ற இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் கலக்கட்டும். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எடுத்து பயன்படுத்தியருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், ஒத்தாசையும், வழி நடத்துதலும், சமாதானமும் நாம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். ஆமென்.